ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். எப்போவுமே ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டில் எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் இந்த வாட்டி இந்த ரெட்மி நோட் 13 சீரிஸ்க்கு இன்னுமே ஹையான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்குது. ஏன்னா நம்மகிட்டே நிறைய பேர் நிறைய வீடியோஸில் இந்த ரெட்மி நோட் 13 சீரிஸ் எப்போ ப்ரோ லான்ச் ஆகுது, எப்போ லான்ச் டேட் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ ஃபைனலி லான்ச் டேட் வந்தாச்சு. வர ஜனவரி 4ஆம் தேதி இந்த ரெட்மி நோட் 13 சீரிஸை இந்தியாவில் எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் வந்துருச்சு அப்படின்றதுனால நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த ரெட்மி நோட் 13 சீரிஸில் ஆக்சுவலி என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது, எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் வர போகுது, அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் இந்த ரெட்மி நோட் 13 சீரிஸ் ஆல்ரெடி சைனா மார்க்கெட்டில் லான்ச் ஆயிடுச்சு. ரெட்மி நோட் 13, 13 ப்ரோ, 13 ப்ரோ ப்ளஸ் அண்ட் இது போக ரெட்மி 13R ப்ரோ அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் கூட வந்துச்சு. பட் இந்தியாவில் அந்த ஆர் ப்ரோ இப்போதைக்கு வரப்போதில்லை. ரெட்மி 13, 13 ப்ரோ, 13 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் வரப்போகுது. அண்ட் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வரப்போகுது. பட் ரெட்மி நோட் 13 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட வரப்போகுது. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான டிசைன் அண்ட் லுக்னு பார்க்கும்போது 13 அண்ட் 13 ப்ரோ சேம் லுக், ஒரே மாதிரியான டிசைன், கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் வேரி ஆகும். அண்ட் ப்ரோ ப்ளஸ் பார்க்கும்போது கொஞ்சம் யூனிக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஆக்சுவலி இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்குது. அங்கே ஆக்சுவலி கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செக்மெண்ட் மாதிரி பிரித்து லைட்டாக ஒரு கலர் ஷேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குது. அண்ட் ஒரு அந்த வேகான் லெதர் மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறது அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனிக் ஸ்டைல்லையும் ஆக்சுவலி இந்த ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் அந்த ஹையர் ஆப்ஷன் ஸ்மார்ட் ஃபோன் அந்த லுக் அப்படின்றது இருக்கு. அது கொஞ்சம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரெஃப்ரெஷிங்காக இருக்கு. அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் சிமிலராக இருக்க போகுது. அதனால் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதில் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான அமோலோட் பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது. அண்ட் இந்த டிஸ்பிளே பேனல் 12 பிட்கான டிஸ்பிளே பேனலாக ஒரு நல்ல கலர்ஃபுல்லான டிஸ்பிளே பேனலாக இருக்க போகுது. இது போக 1800 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ், 1920 ஹெர்ட்ஸ்க்கான PWMக்கான டிமிங், கார்னிங் லெக்லெஸ் விக்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான டிஸ்பிளே லெவலில் செம நல்ல ஃபீச்சர்ஸோட இந்த செக்மெண்ட்டில் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய டிஸ்பிளே அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. அண்ட் இது போக இந்த டிஸ்பிளே பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஆல்ரெடி ரெட்மியுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெசல்லெஸ்ஸாக தான் ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே 2.27 mm ஸ்லிம்மான பெசல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக இந்த வாட்டி ப்ரோ வேரியண்ட்டில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்க போகுது. ஸோ இவ்வளோ நாளாக ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்கும். பட் இந்த வாட்டி நோட் 13 சீரிஸில் இந்த ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் 2 ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரோ பார்த்தோம்னா 5100 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்க போகிறாங்க. அண்ட் ப்ரோ ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ ப்ரோ ப்ளஸில் கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு கிடைக்க போகுது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோவில் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ப்ரோ ப்ளஸில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7200 அல்ட்ரா அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டைமென்சிட்டி 7200 அல்ட்ரா பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஹையர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். பட் கம்பேரிட்டிவ்லி ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் லான்ச் பண்ண போகிற அந்த செக்மெண்ட்டுக்கு மற்ற பிராண்ட் கொடுக்கக்கூடிய ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது இது அந்தளவுக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் கிடையாது. பட் இருந்தாலும் ரெட்மி நோட் சீரிஸில் இதுதான் ஹையர் எண்ட் ப்ராசஸர். ஸோ அதனால் ஓரளவுக்கு இதில் டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். கேமிங் மாதிரியான விஷயங்கள் கூட ஓரளவுக்கு ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸர் தான் நம்மளால் ஓரளவுக்கு கேம் ப்ளே பண்ண முடியும். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு 7+ Gen 2 இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் விட கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான். ஈவன் 7 Gen 1 இருக்குல்ல, அதை விட லைட்டாக கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இது ஒரு 20000 அந்த செக்மெண்ட், 20,000 25,000 செக்மெண்ட்டில் தான் ப்ரோ வரும். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேவான ஒரு ப்ராசஸராக இந்த ப்ராசஸர் இருக்கும். இது போக கேமரா ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸில் சேமாக தான் இருக்க போகுது. பின்பக்கம் 3 கேமரா கொடுக்க போகிறாங்க. பிரைமரி 200 மெகா பிக்சல் சாம்சங்கோட HP3 அப்படின்ற சென்சார் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட தான் இங்கே கொடுக்க போகிறாங்க. இது போக ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான 3 கேமரா பின்னாடி அண்ட் முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்க போகிறாங்க. இது போக நான் சொன்ன மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கும். NFC-க்கான சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் ப்ரோ ப்ளஸில் பார்த்தோம்னா IP68க்கான ரேட்டிங் கொடுக்க போகிறாங்க. பட் ப்ரோவில் IP54க்கான ரேட்டிங் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது போக IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. ப்ரோ பார்க்கும்போது நமக்கு 25,000 அந்த செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். 25,000 அந்த 23,000 அந்த செக்மெண்ட்டில் நம்ம பேஸ் வேரியண்ட் எதிர்பார்க்கலாம். அண்ட் ப்ரோ ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 30,000 29,999 இல்லைனா 28,999 அப்படின்ற ப்ரைஸிங்கு பேஸ் வேரியண்ட்டாக 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட ப்ரோ ப்ளஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இதுதான் இந்த ரெட்மி நோட் 13 ப்ரோ சீரிஸுடைய ஃபீச்சர்ஸாக இருக்க போகுது. அண்ட் ரெட்மி நோட் 13 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்னு பார்க்கும்போது இதுவுமே 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் கொண்டு வராங்க. அண்ட் இதில் பொறுத்த வரைக்கும் இதுவுமே நமக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் அமோலோட் டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் இருக்க போகுது. பட் டிஸ்பிளே பேனல் வந்து டிஃபர் ஆகுது. 12 பிட் பேனல் இல்லை, இதில் 10 பிட் பேனல் தான் இருக்கும். அதே மாதிரி இதோட பீக் பிரைட்னஸ் பார்க்கும்போது 1000 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம்
பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. அண்ட் 1920 ஹெர்ட்ஸ்க்கான PWM-கான டிமிங், கார்னிங் Gorilla Glass 5க்கான ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸில் விக்டர்ஸ் கொடுத்தாங்க, பட் இதில் கார்னிங் Gorilla Glass 5க்கான ப்ரொடெக்ஷன். ஸோ கொஞ்சம் லைட்டாக டிஸ்பிளேவை டவுன் பண்ணுறாங்க இங்கே. அதே மாதிரி பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 5000 mAh-க்கான பேட்டரி, பட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்க போகுது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக் கூட டைமென்சிட்டி 6080 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஆஃப்கோர்ஸ் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் ப்ரீவியஸாக ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸை விட கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஈவன் இவங்க செட் பண்ண போகிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது இது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ப்ராசஸர் கிடையாது. ஈவன் LPDDR4X அண்ட் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் தான் கிடைக்கும். ஆக்சுவலி இப்போ 10,000 செக்மெண்ட்லேயே UFS 2.2க்கான ஸ்டோரேஜ்லாம் கிடைக்குது. பட் இது above 15,000 செக்மெண்ட்டில் வரும் அப்படின்னும் போது UFS 3.1 சப்போர்ட் இருக்க ஒரு மாதிரியான ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இது ஒரு 5G ப்ராசஸர், 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் பின்பக்கம் 2 கேமரா தான் இருக்குது. பிரைமரி 100 மெகா பிக்சலுக்கான கேமரா OIS சப்போர்ட் இருக்கும். இது போக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. முன்பக்கம் ஆஸ் யூஷுவல் அதே 16 மெகா பிக்சல் செல்ஃபி அண்ட் இதில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் இருக்கும். டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க. IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கும். பட் NFC பற்றி பெருசாக இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக இப்போதைக்கு இல்லை. அண்ட் IP ரேட்டிங்கும் IP54க்கான ரேட்டிங்கோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸிங் நான் சொன்ன மாதிரி 20,000க்குள்ள 15 to 20 இது மோஸ்ட்லி 18,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு இதோட பேஸ் வேரியண்ட்டாக 128GB வேரியண்ட்டோட இந்த Redmi Note 13 நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஜனவரி 4 இந்த Redmi Note 13 சீரிஸ் வருது. ஸோ அதனால் ஜனவரி 4 ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் இதுதான், இந்த ஃபீச்சர்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். ப்ரைஸிங் மட்டும்தான் எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸிங் வரப்போகுது அப்படின்றத நாம ஜனவரி 4 வரைக்கும் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருக்கு, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னும் பட்சத்தில் தாராளமாக இந்த Redmi Note 13 சீரிஸ்க்காக வெயிட் பண்ணலாம். ஜனவரி 4 இந்தியாவில் லான்ச் ஆகுது.